சண்டே நைட் ஆஸ் யூஷுவலாக கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. நானும் என்னுடைய ஹஸ்பண்ட் கிளம்பி அம்மா வீட்டுக்கு தான் வந்திருந்தோம். பையன் எப்போ லீவ் இருந்தாலும் என்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்துடுவான். அடம் பிடிச்சி பிள்ளையார உட்கார வச்சிருந்தான் இந்த வருஷம் அம்மா வீட்டில். மண்டே மார்னிங் ஆஸ் யூஷுவலாக பசங்களை ஸ்கூலுக்கு அமிச்சிட்டு நானும் என்னுடைய ஹஸ்பண்ட் கோட் மூவிக்கு வந்திருந்தோம். இந்த 9 இயர்ஸில் மேரேஜ் லைஃப்பில் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பசங்களை விட்டுட்டு ஃபிலிம் மூவிக்கு வந்திருக்கிறது. படிப்பா மூவியான்னு பார்த்தா படிப்பு தான் முக்கியம். அதனால பசங்களை ஸ்கூலுக்கு அமிச்சிட்டு நாங்கள் 2 பேர் மட்டுமே வந்துட்டோம். ஈவினிங் கொஞ்சம் லேட் ஆனதுனால வேகமாக வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிள்ளையார இன்னைக்கு 3 நாள் ஆச்சு தண்ணியில் விடலாம். அப்படி எப்பவுமே வருஷம் இந்த மாதிரி புது பாட்டு வாங்கி வந்து வீட்லயே தண்ணியில் விட்டுருவோம். ஏன்னா இந்த ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணுவோம் நாங்கள் எப்பவுமே. அந்த பிள்ளையார் கரைஞ்ச மண்ணில் எதனா ஒரு துளசி செடி வச்சு அவரை வீட்லயே இருக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோட இருப்போம் நம்ம எப்பவுமே. நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வேகமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு, எத்தனை பேருக்கு சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு சாப்பிட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பழைய படம் பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி பிள்ளையார பக்கெட்டில் விட்டு ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.